ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 64 யோகினி பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய யோகினி 37வது யோகினி. இவளின் பெயர் ஸ்ரீ அக்கினி உன்ன தேவி. ஸ்ரீ அக்கினி உன்ன தேவி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அக்னியால் உண்ணப்பட்டவள், இல்ல இடியினால் தாக்கப்பட்டவள்ன்னு சொல்லுது இல்லையா? அப்போ இந்த தேவி எப்படி காட்சி அளிக்கிறாளாம்? எருதின் தலை கொண்டு மனிதனின் உடலை கொண்டவள். அப்போ எருதுனால என்ன? கடின உழைப்பு இல்லையா? அதனால யாரெல்லாம் கடின உழைப்பு செய்றாங்களோ, அவங்களால் மட்டும் தான் அஷ்ட கர்மமும் ஆட முடியும்ன்ற உணர்த்துறா. இன்னொன்னு, அக்னி எப்படிப்பட்ட பஞ்சபூதத்துல ரொம்ப ரொம்ப சுத்தம் நம்ம செய்ய பரிசுத்தம் அப்படி சொல்றது நம்மளுடைய அக்னி இல்லையா? இந்த அக்னி என்ன ஆகும்? வெளி பொருட்கள் ஏதாவது அந்த அக்னிக்குள்ள போட்டா போட்ட என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். சாம்பல் ஆயிடும். ஸோ அக்னி பஸ்பமாக்கக்கூடிய தன்மையை கொண்டவள். எவ்ளோ பெரிய காடா இருந்தாலும், க்ஷணத்துல ஒரு நொடியில எரிஞ்சு பஸ்பமாக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது தான் இந்த அக்கினி. அப்போ பக்தர்கள் அவரை நோக்கி யாரெல்லாம் பிரேயர் பண்றாங்களோ, அவங்களுடைய எதிரிகளையும், அவங்க சப்போஸ் அவங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருந்தது, ஒரு தீய பழக்கம் இருந்தது, தீய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா, இது எல்லாத்தையும் நெருப்புல போட்டா எப்படி பஸ்பமாக்கிடுமோ, அந்த மாரி எதிர்மறை எண்ணங்களையும், எதிர்மறை ஆற்றலையும் பஸ்பம் செய்யக்கூடிய ஆற்றலை கொண்ட தேவி இவ. ஆனாலும் இவருடைய காலடியில ஒரு பூனை இருக்காம். அந்த பூனை வாலை சுருட்டிட்டு கம்முனு உட்கார்ந்திருக்காம். என்னதான் இவ கோவக்காரி, என்னதான் அக்னியின் வடிவு கொண்டவளா இருந்தாலும், அக்னியின் ஆற்றலை கொண்டவளா இருந்தாலும், தனக்குள்ள இருக்கிற, தனக்கு காலடியில இருக்கிற பூனையை பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டவள் இல்லையா? அப்ப இவ யாரெல்லாம் இவள நோக்கி தவம் இருக்கிறாங்களோ, அவங்களை பாதுகாப்பாக அவங்களுக்கு என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் குடுக்கணுமோ, அதெல்லாம் குடுத்து அவர்களை பாதுகாப்பாள். அதே மாரி ஆதி காலத்துல அக்னி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுனாங்க மனிதர்கள்? ஒரு காட்டை அழித்து வீடு கட்டுறதுக்கு, அதே மாதிரி சமையல் உண்ணும் உணவை சமைச்சு சாப்பிடுறதுக்கு, இருட்டுல இருந்து வெளிச்சத்தை கொடுக்கறது இந்த அக்னி. அதே மாரி நம்மள போல சாமானிய மனிதர்களுக்கு அஞ்ஞானத்துல இருந்து ஞானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அக்னி தெய்வம். இந்த அம் அக்னி உண்ண தேவி. ம். இவ வந்து இவள இ இவ் ஒரு கையில ஒரு நீண்ட வாள் வச்சிருப்பாளாம். இன்னொரு கையில கபாலம். அந்த கபாலத்துல ரத்தம் நிரம்பி இருக்குமாம். இந்த கௌளினி அ வம் கௌளினி யோகி, கௌளினி நிர்ணயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான புக்ஸ்லலாம் இந்த யோகினிய பற்றி பெரும் அளவில பேசப்படுது. நெறைய யோகினிகள் பார்த்தீங்கன்னா, கையில கபாலமும், அதுல ரத்தமும் வச்சிருக்கிறதா இந்த புக்ல போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த யோகினிக்கும் கையில ஒரு கபாலம், ரத்தம் வழியும் கபாலமா இருக்கு. அந்த வாளைக் கொண்டு கெட்டதை எப்படி ஆதி காலத்துல கெட்டதெல்லாம் இப்படி வெட்டி வீழ்த்தினாங்களோ, அந்த மாரி இந்த வாளைக் கொண்டு கெட்டதை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆற்றலை கொண்ட தேவி. அக்னி அக்னி கிட்ட என்ன பஞ்சபூத தத்துவத்த அக்னி சாட்சியா தான் நம்ம நெறைய விஷயங்கள் செய்றோம். அக்னி தேவிக்கு தான் சமர்ப்பணம் பண்றோம். அதுதான் ஹோமங்களையும், பெரிய பெரிய யாகங்களும் செய்றாங்க இல்லையா? அப்போ அக்னி அப்படி ஒரு சுத்தமானது. இப்போ மாசு தண்ணீல கலந்துரும், மாசு காற்றுல கலந்திரும், பூமியிலயும் மாசு கலந்துரும். ஆனா மாசை கலக்க முடியாத ஒரு பஞ்சபூத தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி. ஸோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான யோகினி தேவி இவள். இவள யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ, அவர்களும் அந்த பக்தர்களும் பரிசுத்தமா ஆவாங்களாம். கெட்ட எண்ணங்களை பொசுக்கி சாம்பலாக்கி நல்லா மேம்படுத்துவாளாம். அதே மாதிரி எப்படி அவளுடைய கோபமும், அக்னி தன்மையும் அந்த பூனையை பாதுகாக்குதோ, ஆ ஏன்னா அக்னி பொசுக்குற தன்மை கொண்டது. அப்படி இருந்தும் தன் காலடியில சரணடைஞ்சிருக்க அந்த பூனையை பாதுகாப்பு தானே குடுக்குறா. அந்த மாதிரி
இவளுடைய தன்மை அக்னியை கொண்டிருந்தாலும், தன்னை நோக்கி தவம் செய்யும், இல்ல தன்னை நோக்கி பிரேயர் பண்ணக்கூடிய பக்தர்களை பாதுகாக்கும் தேவி. பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, இவள் தான் முதல்ல வந்து அந்த எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய தேவி. ஸோ இவளை நோக்கி யாரெல்லாம் அ தவம் இருக்கிறாங்களோ, யோகினிலாம் சீக்கிரமா சித்திக்கு ஆயிடக்கூடிய தேவி தானே! ஸோ பெருசா மந்திரம் ஒண்ணும் கிடையாது. ஓம் ஸ்ரீ அக்னி உன்ன தேவியை நமக சொன்னாலே போதும். அவர்களுக்கு அதுவே மந்திரம். பேரே மந்திரம் யோகினிகளுக்கு. எல்லாருக்குமே நாராயணா சொன்னாலே மந்திரம் தானே! அந்த மாதிரி இந்த யோகினியின் பெயரை சொன்னாலே மந்திரம். அதே மாதிரி எருதின் தலை கொண்டிருக்கிறதுனால ரொம்ப பலசாலி, சக்திசாலி. உழைக்கிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உழைப்பினால் தான் அஷ்ட கர்மங்களையும், ஞானத்தையும் அடைய முடியும்ங்கிறது சொல்லாமல் பக்தர்களுக்கு உணர்த்தக்கூடிய தேவி.